ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய வெங்காய சட்னி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சியை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு போட்டு லைட்டாக கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க, அப்போ தான் கரெக்டான அளவுக்கு வறுபடும். இது கூட 3 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுங்க, ரொம்ப வதக்க தேவையில்லை. இது கூட காரத்துக்கு வந்து 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கணுன்றதுனால. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 மிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் எக்ஸ்ட்ராவாக 2 மிளகாய் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து சேர்த்துக்கலாம். அதையும் இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் வதக்க ஒரு மாதிரி லேயராக பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சியில் வந்து ஒரு 90% அளவு மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிங்கன்னா சட்னி வந்து நல்லா இருக்காது. அதனால் ஒரு 90% மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு முழு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோனையே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.